ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எங்கள் கிச்சனுடைய கவுண்டர் டாப் அது வந்து கிரானைட்டில் பண்ணியிருந்தோம். அந்த ஒர்க் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். கிச்சனோட வுட் ஒர்க் பண்ணது தனி கான்ட்ராக்டர், கிரானைட் போட்டது எங்களுக்கு டைல்ஸ் போட்டவங்க. கிரானைட்டை வாலில் அந்த சொருகத்துக்காக ஒரு காடி எடுத்துருக்காங்க இல்லையா, அது வழியாக சமயத்தில் வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகி ப்ளைவுட்டில் கீழெல்லாம் வழியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, கிரானைட் போடுறதுக்கு முன்னாடியே அந்த ப்ளைவுட் மேலே ஒரு 4 mm திக்னஸில் WPC ஷீட் வாங்கி அதை கட் பண்ணி போட்டிருக்கோம். ஃபெவிகால் போட்டு ஒட்டியாச்சு முதல்ல. இதுக்கு மேலே தான் அந்த கிரானைட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். WPC லேயர் மேலே சிலிக்கான் பேஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் தான் கிரானைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போது நோசிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு.
கிரானைட் ஒர்க் ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். மறுநாள் இந்த போர்ஷனை பார்க்கும்போது ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். ஆக்சுவலாக இது ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் கிட்டக்க இல்லை. இது ஆக்சிடென்டலாக தான் டேமேஜ் ஆகியிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. மறுநாளுமே டைல்ஸ் பாக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு துணி இதெல்லாம் வச்சு மறைச்சிட்டாங்க எனக்கு தெரியாமல். நான் கிட்ட இல்லாமல் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு நினச்சாங்க போல இருக்குது. பட் நான் பார்த்துட்டேன், நானே பார்த்துட்டேன். அவங்கள்ட்ட நான் கேட்டதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நீங்கள் ஆக்சிடென்டலாக டேமேஜ் பண்ணிட்டீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் முன்னமே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து நான் அதை வேறு பீஸ் வாங்கி கொடுத்துருப்பேன். ஒரு சிங்கிள் பீஸாக நம்மளால் போட முடியலனா கூட ஒரு டபுள் பீஸாக வேறு எங்கேயாவது நம்ம கட் பண்ணி போட்டிருக்கலாம். முக்கியமான ஒரு சிங்க்கு வர்றது இடம், தண்ணி புழங்குற இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. அதையும் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. அது ரொம்ப வந்து எனக்கு ஒரு மன உளைச்சலான ஒரு விஷயம். ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு பிஹேவியர். இது யாராவது வந்து லேபர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது தெரிஞ்சுங்க. வீடு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய செலவு பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து வெளில தெரிகிற பெர்ஃபெக்ஷன் லெவல் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்க அதுக்கப்புறம் முடிவு எடுக்கட்டும். அது அப்படியே இருக்கட்டுமா, இல்லை வந்து மாற்றணுமா அப்படிங்கிறது அவங்க முடிவு எடுக்கட்டும். நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வந்து நடந்துக்காதீங்க. அது வந்து பெரிய ஒரு மன உளைச்சலை கொண்டு போடணும் ஓனர்ஸுக்கு. இப்போ ஃபைனலாக அக்ரிலிக் ஷீட் வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணி ஆகுது. டபுள் கலர் செலக்ட் பண்ணியிருந்தோம். டாப் போர்ஷன் வந்து பிங்க்லேயும், பாட்டம் போர்ஷன் வந்து க்ரேலேயும் செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். சிம்னி ஏற்கனவே ஆன்லைனில் வாங்கி வச்சுருந்தேன். அதையும் வந்து இவங்க கார்பெண்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க.
இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய் பாய்.